வணக்கம். தலைமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கான எதிர்பார்த்தல் வினா 1 பார்வையிடுவோம். தொடர்ச்சியான 5 ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகை 25 எனில் அதற்கடுத்து தொடர்ச்சியாக வரும் 5 ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகை யாது? ஒற்றை எண்கள் என்றால் தொடர்ச்சியானதாக இருந்தால் சகரண்டு பொது வித்தியாசமாக இருக்கும். 5 ஒற்றை எண் என்றால் முதலாவது எண்ணை நாங்கள் எக்ஸ் என கருதினால் அடுத்தது எக்ஸாக 2, அடுத்தது எக்ஸாக 4, அடுத்தது எக்ஸாக 6, அடுத்தது எக்ஸாக 8 என 5 தொடர்ச்சியான ஒற்றை எண்கள் ஆகும். இவற்றில் எங்களுக்கு எக்ஸின் பெறுமதியை காண்பதற்கு இந்த எண்களை கூட்டுதல் வேண்டும். அதாவது இந்த எக்ஸை விட மேலதிகமாக இருக்கிற 2, 4, 6, 8 கூட்டுவோமாக இருந்தால் இலகுவான வழி 2 மட்டும் கூட்டினா 10, 6 4 கூட்டினா 10, 20. அப்ப அந்த 25 20 கழித்தால் 5 மீதியாக இருக்கிறது. அது 5 எக்ஸை குறிக்கின்றது. அப்ப எக்ஸ் என்பது 1, அடுத்தது 3, அடுத்தது 5, அடுத்தது 7, அடுத்தது 9. ஏன் ஒன்றோட திரும்ப 2 கூடுது. இது 1, ஓகே. அடுத்த ஒன்றோட 2 கூட்டினா 3, ஒன்றோட 4 கூட்டினால் 8, ஒன்றோட 7 கூட்டினா, ஒன்றோட 6 கூட்டினால் 7, ஒன்றோட 8 கூட்டினா 9. இப்ப கேள்வி என்ன? இதற்கடுத்து வருகின்ற தொடர்ச்சியான ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகை யாது என்று கேட்கப்படுகின்றது. எங்களுக்கு தெரியும் 9க்கு அடுத்தது 11, 13, 15, 17, 19 தான் தொடர்ச்சியாக வருகின்ற 5 ஒற்றை எண்கள். இப்ப இதிலேயும் கூட்டுறது இலகுவான வழி என்னென்ற ஒரு புது வித்தியாசம் ஒன்றாக இருக்கிறபடியா முதல் எண்ணையும் இறுதி எண்ணையும் கூட்டினாலும் அதற்கு அடுத்த இரு எண்களையும் கூட்டினாலும் நடுவில் வாரத அரைவாசி எண்ணாக வரும். அதாவது 30, 15 என வருகின்றது. ஆகவே 75 என்ற முதலாவது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. நன்று.